தற்போது இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ். விவரங்களை பகிரலாம். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு இந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான விசாரணையானது தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கின்றது. தொடர்ந்து தணிக்கை குழு சார்பிலும் அதே போன்று படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாகவும் பல்வேறு விசாரணைகள் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தணிக்கை சான்றிதழோட தரப்பில் இருக்கக்கூடிய விவாதமும் மத்திய அரசு தரப்பில் இருக்கக்கூடிய விவாதமும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அதாவது நீதிபதி PT ஆஷா அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கேள்வியில் எந்தெந்த காட்சிகள் ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து நீக்கப்பட்டது என்ற அந்த கேள்வியை வைத்திருக்கின்றார். தொடர்ந்து படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து எந்தெந்த மாதிரியான காட்சிகள் படத்திலிருந்து நீக்கப்பட்டது எனவும் அதே போன்று படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கப்படும் என்று தெரிவித்த பிறகும் மறு ஆய்விற்கு படத்தை அனுப்பப்பட்டது ஏன் என்ற அந்த கேள்வியை வைத்திருந்தார். அதாவது அந்த கேள்விக்கு சென்சார் போர்டு ஒரு படத்தின் மீது இருக்கக்கூடிய சந்தேகங்களும் அதுக்கு படம் வெளியாக இருப்பதற்காக எத்தனை முறை வேணாலும் மறு ஆய்வீட்டிற்கு அனுப்பலாம் என்கின்ற அந்த அதிகாரமும் சென்சார் போர்டு தலைவருக்கு உண்டு என்கின்ற அந்த ஒரு வாதத்தை வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் சென்சார் போர்டிற்கு நீதிபதி அவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வந்திருந்தார். அதன்படி ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிடக்கூடிய வழக்கில் தொடர்ந்து ஜனநாயகன் படத்திலிருந்து தணிக்கைக்குள் அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நீக்கப்பட்ட காட்சிகள் எத்தனை என்கின்ற கேள்வியும் எந்தெந்த காட்சிகள் நீக்கப்பட்டது என்பது குறித்தும் நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார். தொடர்ந்து ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்றிதழ் கோரியும் மத்திய தணிக்கை வாரியம் சார்பில் பல்வேறு வழக்கறிஞர்கள் தொடர்ந்து இந்த வாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த ஆட்சேபங்கள் பரிசீலிக்கப்படவில்லை என்று மட்டுமே புகாரில் கூறப்பட்டது எனவும் இந்த புகார் எப்படி நிலைக்கும் என்கின்ற ஒரு கேள்வியை நீதிபதி வைத்திருக்கின்றார். புகார் மனுவில் உள்ள அம்சங்கள் அனைத்தும் ஏற்கனவே தீர்க்கப்பட்டது போல் தெரிகின்றது எனவும், அதாவது சென்சார் போர்டு தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆட்சேபங்கள் படக்குழு சார்பில் நீக்கப்பட்ட போதும் தொடர்ந்து இந்த திரைப்படத்திற்கு ஏன் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்கின்ற அந்த கேள்வியை நீதிபதி வைத்திருந்தார். தணிக்கை வாரியத்தின் அறிவுறுத்தலின்படி படத்தினுடைய காட்சிகள் அனைத்தும் திருத்தம் செய்யப்பட்டிருக்க பொழுதும் தணிக்கை வாரியத்தின் அறிவுறுத்தலின்படி ஆட்சேபனைகளுக்குரிய வசனங்கள் மியூட் செய்யப்பட்டிருக்கின்றதும் என்று இருக்க போதும் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்த பிறகு UA சான்றிதழ் வழங்க முடிவு செய்த பிறகு மறு ஆய்விற்கு தணிக்கை வாரியம் அனுப்பியது ஏன் என்கின்ற கேள்வியை நீதிபதி முன்வைத்திருந்தார். தணிக்கை வாரிய குழு படத்தை பார்த்த பிறகு தணிக்கை வாரிய தலைவர் படத்தை மறு தணிக்கை செய்ய அதிகாரம் உண்டு என்கின்ற அந்த ஒரு வாதத்தை மத்திய அரசு தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து நிபுணர்களின் ஆலோசனை பெறாமல் ஜனநாயகன் படத்தில் பாதுகாப்பு படையின் சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்கின்ற ஒரு வாதத்தை முன்வைத்து அதே போன்று ஜனநாயகன் படத்தை பார்த்த பின்னர் தணிக்கை குழு உறுப்பினர் ஒருவர் ஆட்சேபனைகளை பட்டியலிட்டு தலைவருக்கு அனுப்பியிருக்கின்றார் எனவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 5 கொண்ட குழு ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக தணிக்கை குழு சார்பில் அந்த படமானது பார்க்கப்பட்டும் அதில் இருக்கக்கூடிய காட்சிகள் தொடர்பான, அதாவது பாதுகாப்பு படையினுடைய சின்னங்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த காட்சிகள், ஆட்சேபனைகள் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் தொடர்பான அந்த இதைகளை பட்டியலிட்டு சென்சார் போர்டினுடைய தலைவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது எனவும் அதன் காரணத்தினாலேயே இந்த திரைப்படத்தை மறு ஆய்வீட்டிற்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு தரப்பில் இருந்து அந்த விளக்கமானதும் அளிக்கப்பட்டிருந்தது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கக்கூடிய நடைமுறை அசாதாரணமாக உள்ளது என்ற அந்த ஒரு கேள்வியை நீதிபதி அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். உரிய காட்சிகளை நீக்கினால் சான்றிதழ் வழங்கப்படும் என்று தெரிவித்த பின்னரும் மறு ஆய்வீட்டிற்கு அனுப்பும் அதிகாரம் உள்ளது என்று அந்த தணிக்கை வாரியத்திலிருந்து அந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆய்வுக்குழுவின் பரிந்துரைகளில் திருப்தி இல்லை என்றால் தணிக்கை குழு தலைவர் திரைப்படத்தை மறு ஆய்வீட்டிற்கு அனுப்பலாம் எனவும் முதல் தணிக்கை குழுவில் இருந்த 5 பேர் மறு ஆய்வு குழுவில் இருக்க மாட்டார்கள். அதாவது முதலில் அந்த திரைப்படத்தை தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்காக அந்த திரைப்படத்தை பார்த்திருக்கக்கூடிய 5 மறு ஆய்வீட்டிற்கு அந்த திரைப்படத்தை மறுபரிசோதனைக்கு அனுப்பும் பொழுது அந்த முதலில் படம் பார்த்த அந்த தணிக்கை குழுவில் இருக்கக்கூடிய 5 மீண்டும் அந்த குழுவில் இடம்பெற மாட்டார்கள் என்கின்ற அந்த ஒரு வாதத்தை மத்திய அரசு வைத்திருக்கின்றது. அதே போன்று ஒரு திரைப்படம் வெளியாகாமல் தடுப்ப தணிக்கை குழுவிற்கு சட்டம் அதிகாரம் கொடுத்துள்ளது என்கின்ற அந்த ஒரு வாதத்தை மத்திய அரசு தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. காட்சிகளை நீக்க வேண்டும், சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றால் படக்குழு செய்துதான் ஆக வேண்டும் எனவும் சென்சார் சான்றிதழ் வழங்கும் முன்போ அல்லது மறுக்கும் முன்போ மனுதாரர் நீதிமன்றத்தை அணுக முடியாது என்கின்ற ஒரு வாதத்தை மத்திய அரசு வைத்திருக்கின்றது. சென்சார் சான்றிதழ் தருவதாக கூறிவிட்டீர்கள், அதை கொடுங்கள் என கேட்டு படக்குழு நீதிமன்றத்துக்கு வர இயலாது என்கின்ற ஒரு வாதத்தையும் மத்திய அரசு தொடர்ந்து வைத்திருக்கின்றது. ஜனநாயகன் மறு ஆய்வுக்கு சென்றது குறித்து படக்குழுவிற்கு தணிக்கை வாரியம் ஏன் தகவல் தெரிவிக்கவில்லை என்ற அந்த ஒரு கேள்வியை நீதிபதி முன்வைத்திருந்தார். அந்த வகையில் ஜனவரி 5ஆம் தேதியே இந்த திரைப்படம் மறு ஆய்வீட்டிற்கு செல்லும் என்கின்ற அந்த ஒரு பதிலை தணிக்கை குழு சார்பிலிருந்து படக்குழுவிற்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டதாகவும் மத்திய அரசு தரப்பிலிருந்து அந்த வாதமான வைக்கப்பட்டிருந்தது. ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கு தொடர்ந்து 4 வாரங்கள் எங்களுக்கு அவகாசம் தேவை என்கின்ற அந்த ஒரு வாதத்தை தணிக்கை வாரியம் சார்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது.
ஒரு திரைப்படத்திற்கு, அதாவது மறு ஆய்வீட்டிற்கு 20 நாட்களுக்குள் தணிக்கை வாரிய மறு ஆய்வீட்டை செய்வதற்கு அந்த குழு அமைப்பதற்காக 20 நாள் அவகாசம் தேவை என்கின்ற அந்த ஒரு வாதத்தையும், படத்தை மறுதணிக்கை செய்வதற்கான குழுவை அமைப்பதற்கு 20 நாட்கள் அவகாசம் உண்டு என்கின்ற அந்த ஒரு வாதத்தை மத்திய அரசு வைத்திருக்கின்றது. தொடர்ந்து தணிக்கை சான்று கோரி ஜனநாயகன் படக்குழு டிசம்பர் 18 விண்ணப்பித்துள்ளனர் எனவும், நாளை மறுநாள் படம் ரிலீஸ் என கூறி சென்சார் தணிக்கை சான்றிதழ் கேட்க முடியாது எனவும் தெரிவித்திருக்கின்றனர். அதாவது ஜனவரி 9ஆம் தேதி இந்த திரைப்படம், ஜனநாயகன் திரைப்படமானது உலகமெங்கும் இருக்கக்கூடிய இந்த திரையரங்கில் வெளியாகும் என்று படக்குழு சார்பில் பல்வேறு விளம்பரப்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில், படத்தினுடைய சென்சார் சான்றிதழுக்காக டிசம்பர் 18ஆம் தேதி படக்குழுவானது விண்ணப்பித்திருந்தது. தணிக்கை சான்றிதழ் பெறுவதற்காக, படத்தினுடைய சான்றிதழ் வழங்குவதற்காக தணிக்கை குழுவும் டிசம்பர் 19ஆம் தேதி இந்த படத்தை தணிக்கை குழுவானது படம் பார்க்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து பல்வேறு நாட்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு போன்ற பல்வேறு பண்டிகைகள் இடம்பெற்றிருந்த காலத்தினாலும், அதே போன்று வாரம் விடுமுறை என்கின்ற பல்வேறு காரணங்கள் வந்திருந்தாலும், இந்த படத்திற்கான அந்த தணிக்கை குழு சான்றிதழானது கிடைப்பதற்கு மிகவும் தாமதமாக இருந்து வருகிறது என்ற அந்த ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருந்த நிலையில், தொடர்ந்து படக்குழுவானது பல்வேறு கட்டமாக தணிக்கை குழுவுடைய தலைவருக்கும் தணிக்கை சான்றிதழுக்கும் பெறுவதற்காக பல்வேறு கடிதங்களும் எழுதியிருந்தது. அந்த கடிதத்தில் எந்த ஒரு பதிலும் கிடைக்காத நிலையிலேயே படக்குழு நீதிமன்றத்தை நாடுவதற்காக அந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தது. அந்த வகையில் நீதிமன்றத்தை மூலமாகவே சான்றிதழை பெற முடியும் என்கின்ற ஒரு நோக்கில் நேற்று அவசர வழக்காக இதை பதிவு செய்திருந்தது. அந்த வழக்கை இன்று விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் நீதிபதி PT ஆஷா முன்பாக இந்த விசாரணைக்கு வந்திருக்கின்றது. தொடர்ந்து நீதிபதியும் தணிக்கை குழு சார்பிலிருந்தும் பல்வேறு கேள்விகளும் வாதங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நாளை மறுநாள் படம் ரிலீஸ் என கூறி சென்சார் தணிக்கை சான்றிதழ் கேட்க முடியாது என்கின்ற அந்த ஒரு பதிலை தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கின்றது. ஒரு திரைப்படத்திற்கு ஒரு சான்றிதழ் வழங்குவதற்கு 15 நாட்கள் ஆகும் எனவும், இந்த திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்குவதற்கு குறைந்தது 4 வாரங்கள் கால அவகாசம் தேவைப்படுகிறது எனவும், தங்களுடைய தரப்பில் கால அவகாசம் கொடுத்தால், நீதிமன்றம் அனுமதித்தால் தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக தணிக்கை வாரியம் சார்பில் அந்த ஒரு பதிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விதிகளின் அடிப்படையில் பரிசீலித்து முடிவெடுக்க மட்டுமே எங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது எனவும், இந்த விஷயத்தில் எந்த தீய நோக்கமும் இல்லை என்கின்ற அந்த ஒரு பதிலை தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கின்றது. ஜனநாயகனை முதலில் பார்த்த தணிக்கை குழுவினர் ஒருமனதாக சான்று வழங்க முடிவு செய்தனர் என பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தற்பொழுது அந்த வாதமானது தொடங்கியிருக்கின்றது. தற்போது நிலவரப்படி தணிக்கை வாரியமும் மத்திய அரசு தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் மட்டுமே தற்போது அவருடைய வாத ஜனநாயகன் மறு ஆய்வுக்கு சென்றது குறித்து படக்குழுவிற்கு தணிக்கை வாரியம் ஏன் தெரிவிக்கவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். மறு தணிக்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தகவல் படக்குழுவிற்கு ஜனவரி 5 தெரிவிக்கப்பட்டதாகவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு படத்தை தணிக்கை செய்ய 15 நாட்கள் தேவைப்படும் என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யுவராஜ், விவரங்கள். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான வழக்கானது தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கின்றது. தற்போதைய நிலவரப்படி சென்சார் போர்டு தரப்பில், அதாவது தணிக்கை வாரியத்தில் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞரும் அதே போன்று மத்திய அரசு தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞரும் வாதத்தை தொடங்கி தற்பொழுது முடித்திருக்கின்றனர். தற்பொழுது படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் KVN புரொடக்ஷனுடைய தயாரிப்பு நிறுவனத்தினுடைய வாதமானது தொடங்கியிருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த சென்சார் சான்றிதழ் வழங்குவது தொடர்பான அந்த வழக்கில் சென்சார் போர்டின் அதிகாரத்தை கட்டுப்படுத்த முடியாது எனவும், அதாவது இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்க வேண்டும், வழங்கக்கூடாது, ஏன் வழங்கவில்லை என்கின்ற அந்த கேள்வியோ, அது ஏன் அந்த அதிகாரமோ சென்சார் போர்டுக்கு மட்டுமே உள்ளது என்கின்ற அந்த ஒரு வாதத்தை தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்து விதிகளின் அடிப்படையில் பரிசீலித்து முடிவெடுக்க மட்டுமே சென்சார் போர்டுக்கு உத்தரவிட முடியும் எனவும், இந்த விஷயத்தில் வேற எந்த உள்நோக்கமும் இல்லை என்று தெரிவித்திருக்கின்றது. படத்தை முதலில் பார்த்த குழுவினர் ஒருமனதாக சான்று வழங்க முடிவு செய்தனர் என்ற அந்த ஒரு வாதத்தை தயாரிப்பு நிறுவனம் தற்பொழுது தொடங்கியிருக்கின்றது. அதன்படி ஆய்வுக்குழுவில் 5 உறுப்பினர்கள் இருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தங்கள் பரிந்துரைகளை பதிவு செய்திருந்தனர். அந்த குழுவின் ஒரு உறுப்பினர் எவ்வாறு புகார் அனுப்ப முடியும் என்கின்ற ஒரு கேள்வியை தயாரிப்பு நிறுவனம் சார்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் முன்வைத்திருக்கின்றார். அதாவது படத்தை தணிக்கை குழுவில் இருக்கக்கூடிய 5 பேர் படத்தை பார்த்திருக்கும் பொழுது 5 பேர் இல்லாமல் ஒரு நபர் மட்டும் எப்படி தனக்கு ஆட்சேபனங்கள் இருக்கிறது எனவும், இந்த படத்தில் புகார்களை ஒன்று திரட்டி தன்னுடைய அந்த பட்டியலிட்டு எப்படி தலைவருக்கு அனுப்பும் அதிகாரம் இருக்கின்றது என்கின்ற அந்த ஒரு வாதத்தை தயாரிப்பு நிறுவனம் சார்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் முன்வைத்திருக்கின்றார். படத்தை தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் சதீஷ் பராசுரன் அவர்கள் தற்பொழுது இந்த வாதத்தை முன்வைத்திருக்கின்றார். தணிக்கை வாரியத்தின் டைம் லைனை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்கின்ற
ஒரு பதிலை நீதிபதி பி டி ஆஷா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். வழக்கமாக ஒரு வாரத்தில் சான்றிதழ் வழங்கப்படும் எனவும், ஆனால் தற்பொழுது ஒரு மாதத்திற்கு மேல், அதாவது விண்ணப்பித்து கிட்டத்தட்ட 20-25 நாட்களுக்கு மேலாக ஆகின்றது என்கின்ற அந்த ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கின்றனர். அதாவது தணிக்கை சான்றிதழுக்கு படத்திற்கு அப்ளை பண்ண பிறகு ஒரு வாரத்திற்குள் அந்த சான்றிதழானது கிடைக்கப்படும் எனவும், ஆனால் வெகு நாட்கள் ஆகியும் இந்த படத்திற்கான சான்றிதழ் வழங்குவதற்கு தொடர்ந்து நாட்களானது இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையையும் தயாரிப்பு நிறுவனம் தங்களுடைய இந்த வாதமாக முன்வைத்திருக்கின்றனர். ஆனால் இந்த கேள்விக்கு தணிக்கை வாரியத்தினுடைய டைம் லைனை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பதிலை நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். சென்சார் போர்டு விதிகளை விலக்கி பட தயாரிப்பு நிறுவனம் வழக்கறிஞர் வாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. திருத்த உரிமை மத்திய அரசுக்கு வழங்கப்பட்ட அதிகாரமாகும். இந்த அதிகாரத்தை கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் அமர்வு ரத்து செய்தது எனவும், உச்சநீதிமன்றமும் அதை உறுதி செய்தது எனவும் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அந்த ஒரு வாதமானது முன்வைத்திருக்கின்றது. இந்த அதிகாரத்தை, அதாவது திருத்த உரிமை மத்திய அரசுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் என்கின்றது, படத்தினுடைய சென்சார் காட்சி திருத்த உரிமையானது மத்திய அரசுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் எனவும், இந்த அதிகாரத்தை கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் அமர்வு ஏற்கனவே ரத்து செய்திருக்கிறது எனவும், உச்ச நீதிமன்றமும் அதை உறுதி செய்தது எனவும் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அந்த தொடர்ந்து வாதங்களானது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. நாளை மறுதினம் படம் ரிலீஸ் என கூறி சென்சார் சான்றிதழ் கேட்க முடியாது எனவும் தொடர்ந்து சென்சார் போர்டு தணிக்கை வாரியம் சார்பில் தொடர்ந்து அந்த வாதங்களானது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. முன்னதாகவே தெரிவித்தபடி தொடர்ந்து இந்த ஜனநாயகம் திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்குவதற்கு 4 வாரங்கள் அவகாசம் தேவை என்று சென்சார் போர்டு சார்பில் இருந்து அந்த வாதமானது முன்வைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே டிசம்பர் 18ஆம் தேதி தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்காக படக்குழு சார்பிலிருந்து தணிக்கை வாரியத்தில் விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. அதன்படி டிசம்பர் 19ஆம் தேதி படக்குழுவினரும் இந்த திரைப்படத்தை பார்த்திருக்கின்றனர். அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு நாட்கள் இது படியாக இழுக்கப்பட்டு வந்தது. டிசம்பர் 19ஆம் தேதி ஜனநாயகம் திரைப்படத்தை தணிக்கை குழு பார்த்திருக்கின்றனர். டிசம்பர் 22ஆம் தேதி சின்ன சின்ன மாற்றங்களை கொடுத்து தணிக்கை குழு மேலும் படத்திற்கு UA என வாய்மொழியாக படக்குழுவுக்கு தெரியப்படுத்தியதாகவும், அதாவது டிசம்பர் 22ஆம் தேதி ஜனநாயகம் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கப்படும் என்று வாய்மொழியாக சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் தெரிவித்ததாகவும் அந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி டிசம்பர் 24ஆம் தேதி தணிக்கை குழு சொன்ன மாற்றங்களை படக்குழு செய்து முடித்திருக்கின்றனர். ஏற்கனவே அந்த 2-3 நாட்களில் தணிக்கை குழு சார்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை தெரிவித்த வேண்டும் எனவும், மாற்றங்களை செய்து முடித்தாக வேண்டும் என்று தணிக்கை குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 24ஆம் தேதி சின்ன சின்ன மாற்றங்களை படக்குழு சார்பில் அந்த மாற்றங்களை செய்திருக்கின்றனர். தொடர்ந்து டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் விடுமுறை என்பதாலும் டிசம்பர் 26ஆம் தேதியிலிருந்து தணிக்கை சான்றிதழ் பெற முயற்சித்து தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தணிக்கை வாரியத்தை அணுகியிருக்கின்றனர். அதன்படி ஜனவரி 5ஆம் தேதி 9 நாட்களுக்கு பிறகு ரிவிசிங் கமிட்டி பரிந்துரை செய்கிறோம் என்று தணிக்கை குழுவில் இருந்து ஒரு மும்பை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கூறியதாக அந்த தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த இடைப்பட்ட 10 நாட்களில் ஜனவரி 5ஆம் தேதி, அதாவது 9 நாட்களுக்கு பிறகு மறு ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைத்திருக்கின்றோம் எனவும், மும்பை அலுவலகத்தை தொடர்பு செய்து இது குறித்து பேச வேண்டும் என்று தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரியப்படுத்தியதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி ஜனவரி 6ஆம் தேதி KVN நிறுவனம் தணிக்கை வழங்க உத்தரவிடுமாறு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதற்கு முன்பாக ஜனவரி 5ஆம் தேதி அன்று மாலை மறு ஆய்வீட்டிற்கு குழு அமைப்பது தொடர்பாகவும், அதே போன்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் என்கின்ற பல்வேறு ஆலோசனைக்கு பிறகு ஜனவரி 6ஆம் தேதி தயாரிப்பு நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கானது கூறப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது நாம் இந்த தணிக்கை சான்றிதழ் பெற வேண்டி ஜனநாயகம் திரைப்படத்தினுடைய படக்குழு தொடர்ந்து வந்த அந்த டைம்லைனை குறித்து பார்த்தோம். தற்பொழுது சுமார் 500 கோடி முதலீடு செய்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கின்றோம் என்று படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமானது இந்த ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கின்றது. குறித்த தேதியில் படம் வெளியிடப்படவில்லை என்றால் பெரும் இழப்பு ஏற்படும் என்கின்ற அந்த ஒரு வாதத்தையும் முன்வைத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட விஜய் என்கின்ற அந்த பெரிய நடிகரை வைத்து பெரிய பெரிய பொருட்செலவில் பல்வேறு நடிகர்கள் பல்வேறு இடங்களில் இந்த திரைப்படமானது படப்பிடிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் 500 கோடிக்கு மேலான பணத்தை வைத்து இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறோம் எனவும், இந்த திரைப்படத்தை குறித்த தேதியில் வெளியிடவில்லை என்றால் இந்த திரைப்படத்தின் மூலமாக நாங்கள் பெரும் சேதத்தை அடைய நேரிடும் என்கின்ற அந்த ஒரு வாதத்தை தயாரிப்பு நிறுவனம் முன்வைத்திருக்கின்றது. புகார் அளித்தது குழுவின் உறுப்பினர்களில் ஒருவர் தான் என்பது இன்றுதான் தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிய வந்தது எனவும், புகார் அளித்தவர் குறித்து இன்று வரை தெரியாமல் இருந்தது எனவும் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தெரியப்படுத்தியிருக்கின்றது. அதாவது இந்த ஜனநாயகம் திரைப்படத்தில் பல்வேறு காட்சிகள் சின்னங்கள் பயன்படுத்தியிருக்கப்பட்டது எனவும், பல்வேறு காட்சிகள் ஆட்சேபனங்களுக்கு உரிய காட்சிகளாக இருக்கின்றது என்று சென்சார் போர்டினுடைய தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாகவும் புகார் அளித்திருப்பதாகவும் தெரியப்படுத்திய நபர் அந்த காட்சிகளை பார்த்த நபர் தான் என்கின்ற அந்த ஒரு தகவலானது தயாரிப்பு நிறுவனத்துக்கு எங்களுக்கு இன்றுதான் தெரிய வருகிறது
என்கின்ற அந்த ஒரு வாதத்தை தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்பாக ஜனவரி 5ஆம் தேதியே சென்சார் போர்டு தரப்பிலிருந்து தயாரிப்பு நிறுவனத்திற்கு மறு ஆய்வீட்டிற்கு செய்வதற்காகவும் படத்தில் ஒரு ஆட்சேபனைகள் இருக்கின்றது, அதனால் மறு ஆய்வீட்டிற்கு செய்வதற்காக இந்த திரைப்படம் மறு ஆய்வீட்டிற்கு செல்கிறது என்கின்ற அந்த ஒரு வாதத்தை சென்சார் போர்டு தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் எங்களுக்கு அந்த திரைப்படத்தை பார்த்த 5 நபர்களில் ஒருவர் தான் புகார் தெரிவித்திருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு கருத்து இன்றுதான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது என்று அதை தெரியப்படுத்தியிருக்கின்றனர். தொடர்ந்து பொதுமக்கள் அல்லது தனிப்பட்ட நபர்கள் யாரும் புகார் அளிக்கவில்லை எனவும் தனிநபர் அந்த தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. அதாவது சென்சார் போர்டில் இந்த சில காட்சிகள் எங்களுக்கு ஆட்சேபனைகளாக இருக்கின்றது என்று பொதுமக்களோ அல்லது தனிநபர் யாருமோ தங்களுடைய புகார்களோ ஆட்சேபனைகளோ தெரிவிக்கவில்லை. சென்சார் போர்டில் இருக்கும் நபர்கள் இந்த காட்சிகளுக்கு உண்டான திருத்தங்களை மேற்கொள்ள சொல்லியிருக்கும் பொழுது அதற்கு உண்டான திருத்தங்களை நாங்கள் உடனடியாக மேற்கொண்டிருக்கிறோம் அல்லவா. பின் இருந்தபோதும் தொடர்ந்து மறு ஆய்வீட்டிற்கு அனுப்பியிருக்கும் நீங்கள் இது குறித்தான புகார்களை பொதுமக்களோ அல்லது தனிநபர்களோ யாரும் இந்த படத்தில் புகார்கள் இருக்கின்றது என்று யாரும் தெரியப்படுத்தவில்லை எனவும் வாரியம் ஒரு முறை முடிவு செய்த பிறகு அதன் முடிவை மறுபரிசீலனை செய்ய முடியாது என்றும் பெரும்பான்மை முடிவு இல்லாத போது மட்டுமே அவ்வாறு செய்ய முடியும் என்றும் பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. அதாவது தணிக்கை வாரியம் ஒரு முறை முடிவு செய்த பிறகு அதன் முடிவை மறுபரிசீலனை செய்ய முடியாது என்றும் பெரும்பான்மை முடிவு இல்லாத போது மட்டுமே அவ்வாறு செய்ய முடியும் என்று தெரிவித்திருக்கின்றது. படத்திற்கு UA சான்றிதழ் கிடைக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கும் பொழுது திரும்ப அதிகப்படியான நபர்கள் அப்படி வேண்டாம் என்று சொல்லியிருக்கும் பொழுது மட்டுமே அதுக்கான மறுபரிசீலனை செய்ய முடியும் எனவும் ஒரு தனிநபருடைய புகாரை எப்படி பொது புகாராக எடுத்துக்கொண்டு மறுபரிசீலனை மறு ஆய்விற்கு உட்படுத்த முடியும் என்கின்ற ஒரு வாதத்தை பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வைக்கப்பட்டிருக்கின்றது. திட்டமிட்ட தேதிப்படி அதாவது ஜனவரி 9ஆம் தேதி திட்டமிட்ட தேதிப்படி ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகுமா என்கின்ற அந்த ஒரு கேள்விக்குறியானது வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் இந்த திரைப்படத்தினுடைய முன்பதிவானது இன்னும் தொடங்கப்படவில்லை. இது குறித்து திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தினருமே கேட்ட பொழுது படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் கிடைக்கப்படும் பட்சத்தில் மட்டுமே அதற்கான முன்பதிவு சரியாக துவங்கப்படும் எனவும் இருந்தபோதும் ஓரிரு மாவட்டங்கள் அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அந்த திரையரங்கில் மட்டுமே திரைப்படத்திற்கான முன்பதிவு ஒரு காட்சிக்கான முன்பதிவு மட்டும் தற்போது வரை தொடங்கியிருக்கின்றது. சென்னை, கோயம்புத்தூர், சேலம் உள்ளிட்ட பெருநகரங்களில் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் பெரும்பான்மையான திரையரங்குகளில் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய முன்பதிவு தற்போது வரை துவங்கப்படவில்லை. படத்தினுடைய தணிக்கை சான்றிதழ் கிடைத்த பெறும் பட்சத்தில் மட்டுமே இதற்கான முன்பதிவு தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாதத்தையே தயாரிப்பு நிறுவனமும் முன்வைத்திருக்கின்றது. விஜய், பூஜா ஹெக்டே என்கிற பெரிய நடிகர் பட்டாளத்துடனும் பெரிய பொருட்செலவிலும் 500 கோடிக்கு மேலாக பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படம் என்று இந்த திரைப்படத்தை திட்டமிட்ட தேதிப்படி வெளியாகவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு வருமான இழப்பீடாது ஏற்படும் எனவும் தங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு மிகப்பெரிய நஷ்டமும் ஏற்படும் என்று தயாரிப்பு நிறுவனம் தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சென்சார் போர்டு தனது முடிவை மறு ஆய்வு செய்ய முடியாது எனவும் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் படத்துக்கு சான்று வழங்க பரிந்துரைத்துள்ளனர் எனவும் பெரும்பான்மை இல்லாவிட்டால் மட்டுமே மறு ஆய்வு செய்ய முடியும், ஒரு உறுப்பினர் எப்படி பெரும்பான்மை உறுப்பினர்களின் முடிவை செல்லாது என கூற முடியும் என்கின்ற ஒரு வாதத்தை பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வைக்கப்பட்டிருக்கின்றது. முன்னதாக கூறியதுபடி இந்த படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கலாம் என்று திரைப்படத்தினுடைய தணிக்கைக்குழு சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு தனிநபர் எப்படி பெரும்பான்மை ஆக முடியும் எனவும் ஒரு தனிநபருடைய புகார் மற்றும் ஆட்சேபனைகளை எப்படி சென்சார் போர்டு மறு ஆய்வீட்டிற்கு உட்படுத்த முடியும் என்கின்ற ஒரு வாதத்தையும் கேள்வியும் முன்வைத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு தனிநபருடைய புகார் மட்டும் எப்படி மறு ஆய்வீட்டிற்கு உட்படுத்துவதற்கான சரியான ஒரு முடிவாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வைக்கப்பட்டு வருகின்றது. தணிக்கை அதிகாரிகள் சட்ட விதிகளை காற்றில் பறக்க விட்டுள்ளார்கள் என்கின்ற ஒரு வாதத்தை தொடர்ந்து தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தற்பொழுது வாதமானது வைக்கப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே கூறியதுபடி படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கு தங்களுக்கு மேலும் 4 வாரங்கள் கால அவகாசம் தேவை என்று ஏற்கனவே தணிக்கை வாரியம் சார்பில் தகவலானது வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சிகள் நீக்கப்பட வேண்டும் அல்லது ஆட்சேபனைகள் இருக்கின்றது என்றால் படக்குழு அந்த காட்சிகளையும் அந்த திருத்தங்களையும் மேற்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று தணிக்கை வாரியம் சார்பிலும் மத்திய அரசினுடைய சார்பிலும் அந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அந்த தகவலின்படி ஜனவரி மாதம் அந்த 22ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த காலகட்டத்தில் படத்தை பார்த்திருக்கக்கூடிய தணிக்கை குழுவினர் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கப்படும் என்று வாய்மொழியாக தெரிவித்ததாகவும் பின்னர் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்திருக்கக்கூடிய அந்த நபர்கள் பெரும்பான்மையானோர் படத்திற்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று பரிந்துரைத்த பின்னரும்
ஒரு தனிநபரினுடைய புகார் வந்து எப்படி மறு ஆய்வீட்டிற்கும் ஆட்சேபனத்துக்குரியதாகவும் இருக்க முடியும் என்கின்ற ஒரு வாதத்தை பட தயாரிப்பு நிறுவனமானது வைத்திருக்கின்றது. அந்த வகையில் சென்சார் போர்டு தங்களுடைய மாற்றங்கள் தாங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய மாற்றங்களை செய்துதான் ஆக வேண்டும் எனவும், ஒரு திரைப்படம் வெளியாகாமல் இருப்பதற்காக அனைத்து அதிகாரங்களும் தடுப்பதற்கு அனைத்து அதிகாரங்களும் சென்சார் போர்டினுடைய தலைவருக்கு உண்டு எனவும், அதே போன்று எந்த காட்சிகளையும் நீக்க சொல்வதற்கான அதிகாரமும் சென்சார் போர்டிற்கு உண்டு எனவும், இந்த திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்காமல் இருப்பதற்காக எந்த உள்நோக்கமும் இல்லை என்கின்ற அந்த ஒரு வாதத்தை தொடர்ந்து சென்சார் போர்டுடைய தரப்பிலிருந்தும் வைக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் உருவாகி இருக்கிறது எனவும், அதனால் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் எனவும், இந்த படத்தினுடைய குறிப்பிட்ட தேதியில் இந்த திரைப்படம் வெளியாகவிட்டால் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் எனவும் இந்த படக்குழு சார்பில் வாதமானது வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சென்சார் போர்டினுடைய மறு ஆய்வீடு முறையை பல தடவை ஏற்கனவே ஜனவரி 5ஆம் தேதி இது குறித்து வந்து தயாரிப்பு நிறுவனத்திற்கு தணிக்கை வாரியம் சார்பில் இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் படம் வெளியாவதற்கு குறைந்த நாட்கள், அதாவது 5 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் இப்படி ஒரு புகார்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது, இப்படி ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் எப்படி குறிப்பிட்ட தேதியில் இந்த திரைப்படத்தை வெளியிட முடியும் என்று தணிக்கை வாரியத்திடம் வந்து படக்குழு சார்பில் அந்த கேள்விகளானது எழுப்பப்பட்டிருந்தது. அந்த வகையில் நீங்கள் திட்டமிட்ட தேதிப்படி, அதாவது நாளை மறுநாள் திரைப்படம் வெளியாக போகிறது, அதனால் எங்களுக்கு இன்று அதுக்கான சான்றிதழ் வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைத்தால் அப்படியெல்லாம் சான்றிதழ் கொடுக்க முடியாது என்கின்ற ஒரு வாதத்தையும் சென்சார் போர்டானது தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்து பல்வேறு விதமான வாதங்கள் தயாரிப்பு நிறுவனம் சார்பிலும் அதே போன்று தணிக்கை குழு சார்பிலும் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டும் அதற்கான பதில்களையும் கேள்விகளையும் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் PT ஆஷா அவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றார். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அந்த தகவலின்படி இந்த திரைப்படத்தை மறு ஆய்வீட்டிற்கு செய்யக்கூடிய இந்த திரைப்படத்தினுடைய இந்த வழக்கினுடைய முக்கிய விசாரணையே இந்த மறு ஆய்வீட்டிற்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த நபர் குறித்தும், அதே போன்று எந்தெந்த காட்சிகள் ஆட்சேபனங்கள் புகாருக்குரிய காட்சிகள் என்கின்ற அந்த ஒரு கேள்வி குறித்தும் தற்பொழுது தயாரிப்பு நிறுவனமானது தொடர்ந்து அந்த வாதங்களை முன்வைத்து அந்த கேள்விகளை எழுப்பி வருகின்றது. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய நேரப்படி, அதாவது ஜனவரி 9ஆம் தேதி இந்த திரைப்படம் வெளியாகுமா என்கின்ற ஒரு சிக்கலிலேயே ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய வழக்கானது தற்பொழுது விசாரணை நடந்து வருகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.